பெரியார் பேசிய பெண்கள் அதிகம் இருக்கு. பெண்ணியம் சார்ந்த விஷயங்கள்ல குழந்தை பிறப்பு பத்தி சொல்றது முக்கியமா பள்ளி அதெல்லாம் அதிர்ச்சி கூட்டுதான் இருக்கும். ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா உண்மைதான். பெண் ஏன் பிள்ளை பத்தி எந்திரமா பொம்பளை என்ன கொள்ள வைக்கிறது அவனுக்கு வேலையா? பிள்ளை பத்துக்கிட்டே இருக்கு ஆம்பளைக்கு வேற வேலை கிடையாதா? பிள்ளை பக்கத்துல நீங்க நிப்பாட்டுங்க, அப்பதான் சமூகம் மாறும்னு பெரியார் சொன்னது எக்ஸிமா தெரியும். ஆனால் அருமை பெண்களை நினைச்சு பாருங்க. ஒரு குடிகார கணவன் அல்லது வேறொரு பெண்ணோடு தொடர்புகிற கணவன் இருக்கிறான் போக முடியும்னா 2 குழந்தை பெண்கள் வச்சிருப்பாங்க. அந்த பெண்கள் சொல்ற வார்த்தை நல்லா கொஞ்சம் தெரியும். இந்த குழந்தைகளுக்காக தான் இவனை கட்டிட்டு அழுகுறேன், இந்த குழந்தைங்க இல்லைன்னு தெரிஞ்சீங்க, இவனை விட்டு நான் எப்போ போகிறேன் சொல்றாங்களா இல்லையா? பெரியார் சும்மா அதான் எவரேஜ் ஸ்பேஸ். பெரியார் எதையும் ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டார். பெண்களை குழந்தை பெற்றுக் கொள்ளாதீர்கள் சொல்லுகிற அளவுக்கு மகத்தான ஒரு எவிடன்ட் ஒரு சமூக அறிவியல் அதைத்தான் மாடர்ன் இந்திய சமூகத்தில் இன்னைக்கு பெண்கள் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க, டாக்டர்லாம் இருக்கிறாங்கன்னா இதில் முக்கிய பங்காற்றியது மாடர்ன் மெடிசனோட பங்கு. அது மகப்பேறு டிஜிஓ மருத்துவம் என்பது இந்த நாட்டில் ஒரு தாய் கொடுக்காத ஒரு பெரிய விஷயத்தை கூட இந்த மாடர்ன் மெடிசன் பெண்களுக்கான மருத்துவம் தான் தந்ததுங்கிறத தெரிஞ்சீங்க. நம்ம சமூகத்தில் பெண்களுக்கு குழந்தை பெற்றுதான். அப்ப இந்த சூழல்ல மாடர்ன் மெடிசன் உள்ள வருது என்ன பண்ணுது தெரியுமா? பிரசவமான பிரசவத்தை அறிவியல் ரீதியா பார்த்ததுக்கு பிற்பாடு நிறைய பாத்தீங்கன்னா 2ஆம் தரமெல்லாம் இருக்கும் போதில்ல. இது முதல் தாரத்து பையன், இந்த 2ஆம் தாரத்து பையன். அந்த அம்மா எப்படி? அந்த அம்மா குழந்தை பிறக்கும்போது முதல் குழந்தை செத்து போயிட்டாங்க. பிள்ளைய எடுத்து போட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. பழைய படத்துல வசனம் வரும்ல, அப்படிதான் இருக்கிறது. பிரசவத்தில் செத்துருவாங்க பெண்கள். அது சாதாரண என்ன பண்ணுவாங்க, விட்டுட்டு அடுத்த கல்யாணம் படிப்பாங்க. ரொம்ப சாதாரண நடக்கிற விஷயத்தில் மாடர்ன் மெடிசன் உள்ள மகப்பேறு மருத்துவமனும் பெண்ணை அக்கறையோடு அரவணைத்து பிரசவத்தை என்ன பண்ணுது, அறிவியல் ரீதியா அது உயிரை பாதுகாத்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, குடும்ப கட்டுப்பாடு குறையும், குழந்தை பெற்றுக்கொள்வது. பெரியார் பேசுறாங்க அப்படியா? அதான் பெரியாருக்கும் மாடர்ன் மெடிசன் நெருக்கமான உறவுன்னு சொல்றேன். அது இன்னொன்னு சொல்றான். இப்போ புதுசா மாடர்ன் மெடிசனுக்கு பல்வேறு பெரியாருக்கு எதிராக எவ்வளவு சரிகள் உருவாகுதோ அது மாதிரி மாடர்ன் மெடிசனுக்கு எதிராக சரிகள் உருவாகுது. இப்ப என்ன பண்றா, முன்னோர்கள் மூடர்கள்ல பாரம்பரிய வைத்தியம் சுகப்பிரசவம் கொண்டு வரணும். மாடர்ன் மெடிசன் வந்து பிற்பாடு என்னாச்சு, ஆபரேஷனே கொண்டு வந்துடுறான். சுகப்பிரசவம் டேய் இவனுலாம் முன்ன புள்ள பத்து இருந்தா தானே பிரசவம் சுகமாடா? எந்த நாட்டில சொல்லுவாங்க பிரசவம் சுகப்பிரசவம் வச்சிருக்காங்க. ஊர்ல பேரு ஆம்பளை தான் பேர் வைக்க, பொம்பளை வைக்காதான் பெரியார் சொன்னார். குழந்தை பத்துக்கு அயோக்கிய பேர்கள் இருக்கு. இங்கிலீஷ்ல நார்மல் டெலிவரி அழகா பேர் வச்சிருக்காங்க. உண்மையில் பெண்கள் சுகப்பிரசவம் தெரியுமா? ஆபரேஷன் தான். ஆபரேஷன் தான் அவங்க பிரச்சனை கிடையாது.